இதே முக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் யாருன்னா உங்கள் திருநெல்வேலி மீனவன். நம்ம கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம். பார்த்துடுங்க, கம்பெனி போட்டு பெரிய போட்டு அது ஆர்எஸ் நெட் போட் பெரிய போட்டு, நாங்கள் இருந்தது சின்ன போட்டில் போகிறோம். 2 போட்டு 1 போட தான் கடல் தொழில் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிடுங்க. ஆமாம், தொழில் போய் ஆரம்பிச்சாச்சு. முதல் நாள் வலை வச்சு வலையை வாங்கிட்டு இருக்கோம். நைட்டு கரெக்டாக 11:30க்கு பிடிக்க ஆரம்பித்தோம். வெறும் வலையாக தான் கொஞ்சம் நேரம் வந்துச்சு. கொஞ்சம் இடமாக தான் இருந்துச்சு. என்னடா மறுநாளே தொழில் ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருக்குன்னு ரொம்ப வருத்தத்தோடு எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா மீன் வந்துச்சு. அப்பப்பவும் மீன் வருது, திடீர்னு வரும், திடீர்னு மீன் வராது. மீன் வரும்போது இருக்க சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் பெரியது. மீனை பார்க்க நம்ம சந்தோஷமாக இருக்கும். கூட கொஞ்சம் வேகமாக வலை இழுக்க தோணும். இதுதான் வேலை. இப்படி தான் வேலை இருக்கும். கஷ்டமாக தான் இருக்கும். குடும்பத்துக்காண்டி பார்த்து தான் ஆக வேண்டும். முதல் நாள் வலை வச்சு காலைல விடியால வலையை வாங்கி முடிக்க முன்னாடி மீனில் ஐஸ் பெட்டிக்குள்ளே போவோம். பார்த்துக்கிடுங்க. இதுதான் எங்களோட ஸ்டோர் ரூம். ஐஸை ஃபுல்லாக இது பண்ணுறது இருக்கும். அந்த ஐஸ் கட்டி எவ்வளோ உடைக்கணும், நுடைக்கி தான் அந்த மீனை அடுக்கணும். பார்த்துக்கிடுங்க. அடிக்கிறோமோ, இது மயில் கோலா. இந்த கோலா ஃபுல்லாக அடிக்கிட்டு தான் இது மேலே ஐஸை போடணும். பார்த்துக்கிடுங்க. ஐஸை போட்டுட்டு அதுக்கடுத்து மிச்ச மீன்கள், இந்த சின்ன சின்ன மீன்களை ஃபுல்லாக மேலே வைப்போம். அது ஃபுல்லாக வச்சு அதுக்கு மேலே ஐஸ் போடணும். போட்டு உள்ளெல்லாம் குளிர் தாங்க முடியாது. ஐஸ் பெட்டி ஃபுல்லாக குளிர் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் கேரை மீன், சரிங்களா? அந்த மீன் அடக்கா பெருசாக இது கேரை. இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிற எக்ஸ்போர்ட் மீன்கள். ரேட்டெலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி மீன் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிட்டவங்க கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கும் மீன் வேணும், கருவாடு எதுவும் வேணும்னா என் நம்பரை போடுறேன். என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்கி வந்து தரேன், சரிங்களா? திருநெல்வேலிக்காரங்களுக்கு யாருக்குன்னா வாங்கி தரேன். இது பன்னி கோலம்பாங்க. இதுதான் பன்னி கோலம்.